வடமாநில இளைஞர்கள் குழந்தை கடத்தலில் ஈடுபடுவது போல் இணையத்தில் பரவிய போலி செய்திகள் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இவை அனைத்தும் வதந்தி என மறுப்பு தெரிவித்து காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ள நிலையில் இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தொடர் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். வடமாநில இளைஞர்களும் புலம்பெயர் தொழிலாளர்களும் தமிழகத்தில் தாக்கப்படுவது போல் கடந்த ஆண்டு பரப்பப்பட்ட போலி வீடியோக்கள் நாடு முழுவதுமே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது என சொல்லலாம். இதன் முகத்திரையை கிழித்து அனைத்தும் வதந்திகள் என நிரூபிக்கப்பட்ட நிலையில் தற்போது இதே விவகாரம் வேறு ஒரு ரூபத்தில் மீண்டும் தலையெடுத்திருக்கிறது. வடமாநில இளைஞர்கள் சென்னையின் திருவொற்றியூர், எண்ணூர், சாத்தாங்காடு, மணலி, ஆதம்பாக்கம் போன்ற பகுதிகளில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக ஒரு கும்பல் தூசி தட்டி விட்டிருக்கிறது. தொடக்கத்தில் இதனை சாதாரணமாக தான் அனைவரும் பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் அடுத்தடுத்து வலம் வந்த சில பெண்களின் வாய்ஸ் ரெக்கார்டுகள் அனைவரையும் பதற்றத்திற்குள்ளாக்கியது. என் பொண்ணுங்க ஹிந்தி டியூஷன் படிக்க பசங்க கிட்ட தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப அந்த ரோடே ரொம்ப இங்கே முருகன் கோயில் எல்லாருக்குமே தெரியும், முக்கால்வாசி ஜோதி நகர் முருகன் கோயில். அங்கே அவ்வளோ ஆளுங்க நடமாடுற இடத்துலையே குழந்தைங்களை அழகாக ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு விஷயங்கள் நடக்குது. ஆனால் நம்ம பிள்ளைங்களை தயவு செய்து பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் திருவொற்றியூர்ல குழந்தைங்க கடத்துற கும்பல் ஏதோ 15 பேர் வந்திருக்காங்களாம்ப்பா. ஒரு ஆள் மட்டும் மாட்டியிருக்காரு. ஒரு 11th படிக்கிற பையனா இல்லை 11 வயசு பையனான்னு தெரியல. அந்த பையனை கடத்தி கொண்டுட்டு போயிட்டு ஏதோ கொண்டுட்டாங்க. பார்ட்ஸ் எல்லாம் வித்ததா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆள் மாட்டும் போது கையில் ஒரு குழந்தை வேற இருந்திருக்கு. இதில் சோகம் என்னவென்றால், திருவொற்றியூர் பகுதியில் ஒரு வடமாநில இளைஞரை பொதுமக்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து தாக்க ஆரம்பித்தது நிலைமையை மிகவும் மோசமாக்கியது. இந்த நிலையில் மர்ம நபர் ஒருவர் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் விதமாக தெருக்களில் வலம் வரும் காட்சிகளை இணையத்தில் பரவவிட்ட கும்பல் அவர் குழந்தைகளை தேடி அனைத்து வீடுகளையும் நோட்டமிட்டு வருவதாக செய்தி பரப்பியது ஒட்டுமொத்த சென்னையையும் பரபரப்புக்குள்ளாக்கியது. இதன் விபரீதத்தை அறிந்து களத்தில் இறங்கிய சென்னை போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட இடத்தின் சிசிடிவிகளையும் மக்கள் சந்தேகப்படி அவ்விடங்களில் சுற்றித் திரிந்த நபர்களையும் பிடித்து நடத்திய விசாரணையில் அனைத்தும் பொய் எனவும் இணையத்தில் பரவும் இதுபோன்ற வதந்திகளை நம்பி பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் எனவும் கூறி முற்றுப்புள்ளி வைத்தனர். கடந்த சில நாட்களாக எண்ணூர் சரகத்தில் உள்ள சாத்தாங்காடு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல உள்ள ஜோதி நகருங்கிற இடத்துல 12ஆம் தேதி ஒரு தேவிங்கிற அம்மா அவங்க குழந்தைங்களை டியூஷன் எடுத்து கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தைங்கள யாரோ கூப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு அதை 12ஆம் தேதி சொல்லாமல் 14ஆம் தேதி வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த அம்மா போட்டுருந்துச்சு. இது 14ஆம் தேதி இந்த வாட்ஸ்அப் சோசியல் மீடியா குரூப்பில் வைடாக ஸ்ப்ரெட் ஆனதுனால போலீஸ் உதவி ஆணையர் ஆய்வாளர்லாம் உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த ஜோதிநகரில் உள்ள எல்லா சிசிடிவி கேமராவையும் ஆய்வு செய்து அந்த ஊர் தலைவர் உதயகுமார் அவரை விசாரிச்சு எல்லா செக்அப் பண்ணும்போது அது ஒரு போலியான தகவல் என்ற ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. இது ரிலேட்டடா நிறைய சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கிறதுனால பொதுமக்கள் இது உண்மைக்கு புறம்பான செய்தி. அதனால யாரும் பொதுமக்கள் தன் குழந்தைகளை பள்ளியை கூட அனுப்புறதுக்கோ டியூஷன் அனுப்புறதுக்கோ எந்தவித அச்சமும் கொள்ள வேண்டாம். அதுக்கு நாங்கள் முழு கேரண்டி கொடுக்கிறோம். இந்த சம்பவத்தில் போலீசில் முறையாக புகார் அளிக்காமல் வாட்ஸ்அப்பில் ஆடியோக்களை பரப்பி சமூக பதற்றத்தை ஏற்படுத்திய சம்பந்தப்பட்ட பெண்களை போலீசார் எச்சரித்த நிலையில் தொடர்ந்து மக்கள் அச்சமில்லாமலும் விழிப்புணர்வோடு இருக்கவும் கோரி போலீசார் வலியுறுத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.